அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, இதை பார்த்தாலே போதும் விரும்பிய நபர் 5 நிமிடத்தில் உங்களுக்கு போன் கால் செய்வார். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய 2 பவர்ஃபுல்லான மெத்தடை கம்பைண்டா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போவதை போல 5 நிமிடங்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினாலே போதும் விரும்பிய நபரிடமிருந்து உடனடியாக உங்களுக்கு போன் கால் வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சைக்கோ சிம்பாலஜி மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை இந்த டெக்னிக்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய மெத்தட்ஸை கம்பைண்டா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கடினமா இருக்குமா, காம்ப்ளெக்ஸா இந்த மெத்தட் இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. இந்த டெக்னிக்ல சைக்கோ சிம்பாலஜியை நம்ம பயன்படுத்தி இருக்கோம்னு பார்த்தோம். இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னா என்னன்றது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளையோ ஓவியத்தையோ அல்லது சிற்பத்தையோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாம் பார்க்கும் அந்த பொருளில் உள்ள சூட்சமமான விஷயங்கள் நம் மூளையின் வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின்ல பதிய ஆரம்பிக்கும். வலது பக்க மூளைக்கும் நம்முடைய ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. சோ நாம் பார்க்கும் அந்த பொருளுக்கு தொடர்புடைய சூட்சமமான விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு பெயர் தாங்க சைக்கோ சிம்பாலஜி. அடுத்ததாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பதிவுகள்ல இதை நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக உங்களை தொடர்பு கொள்வார். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம். ஏன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்க நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் உங்களை அன்பிளாக் பண்ணிட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்பவுமே பெஸ்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் அல்லது நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள். எந்த
எந்த நேரத்துல நீங்க தூங்கி எழுந்திருச்சாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தை யூஸ் பண்ண முடியாதவங்க நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து பயன்படுத்துங்க. 99% கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அதாவது இந்த மெத்தடை பயன்படுத்தின 5 நிமிடத்திலேயே அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவது அனுப்பிடுவாங்க. இன்கேஸ் நீங்க பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க அல்லது ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க மற்றும் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் 7 நாட்கள் வரை இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. ஆனால் கண்டினியூஸா நீங்க 7 நாட்களுக்கு யூஸ் பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. தொடர்ந்து 7 நாட்களுக்கு இதை நீங்க பயன்படுத்தும் பொழுதுதான் உடனடியாக விரைவாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நடுவுல என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் இந்த மெத்தடை அப்படியே நீங்க டிராப் பண்ணிடலாம், நிறுத்திடுங்க. 7 நாட்களுக்குள்ள என்னைக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சரி வாங்க இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கை இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இப்ப நம்ம ஒரு சின்ன டிராயிங் டயக்ராம பார்க்க போறோம். அதை நீங்க ஒரு பேப்பர் அல்லது நோட் புக்ல வரையணும். ரொம்பவுமே சிம்பிளா தாங்க இருக்கும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் அல்லது அன்ரூல்டு நோட் புக்ல இதை நீங்க வரைஞ்சிருங்க. ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல நீங்க வரையணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். கிழிந்து போன அல்லது பழைய நோட் புக், டைரி அல்லது பேப்பர்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா நீங்க யூஸ் பண்ணுங்க அல்லது டைரி நோட் புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அந்த டிராயிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் சிஸ்டம்ல வரைஞ்சிருக்கேங்க. நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயே வரையலாம், அதாவது கையிலேயே நீங்க வரைஞ்சிடுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீங்க நீட்டா வரையுங்க. எக்ஸாக்ட்டா இருக்கணும்னு கிடையாதுங்க, ஓரளவிற்கு நீட்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஸ்டாரை வரையணும். அதற்கு பிறகு நடுவுல இருக்கக்கூடிய 222 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். அதற்கு பிறகு இந்த ஸ்டாருக்கு மேல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஸ்டாருக்கு கீழே உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். பெயர்கள் எழுதினதற்கு பிறகு இந்த ஸ்டாருடைய இடது பக்கத்துல கால் மீன் எழுதுங்க. வலது பக்கத்துல நவுன்ற ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கால் மீ, ரைட் ஹேண்ட் சைடுல நவுன்ற வார்த்தையை நீங்க எழுதணும். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த டிராயிங்கை அப்படியே நீங்க வரைஞ்சிடுங்க. ஸ்டாருக்கு மேல நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர், ஸ்டாருக்கு கீழே உங்களுடைய பெயர், அவ்வளவுதாங்க. இது பழமை வாய்ந்த ஷட்கோண முறை. இதுல நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தி இருக்கோம். நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நீங்க பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த படத்தை வரைஞ்சதற்கு பிறகு 5 நிமிடங்களுக்கு இந்த டிராயிங்க நீங்க உன்னிப்பாக பார்க்கணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். கவனம் சிதறாமல் 5 நிமிடங்களுக்கு இந்த டிராயிங்க நீங்க உற்று பார்க்கணும். ஸ்டாரை நீங்க நல்லா பாருங்க, எழுதி இருக்கக்கூடிய பெயர்களை பாருங்க, அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை நல்லா உற்று பாருங்க. இத்தனை முறை அதை நீங்க படிக்கணும்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா முழு கவனத்துடன் அதை பார்த்தாலே போதும். முக்கியமான விஷயம், இந்த டிராயிங் நேம் எல்லாம் நீங்க எழுதினதற்கு பிறகு ஃபைனலா மேல ஒரு கட்டம் நீங்க போடணும். அதாவது நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, ஒரு கட்டத்துக்குள்ள தான் இந்த டிராயிங் இருக்கு. அதனால அந்த ஸ்கொயரை ஃபைனலா நீங்க வரைஞ்சிடுங்க. அதற்கு பிறகுதான் இந்த டிராயிங்கை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். 5 நிமிடங்களுக்கு பொறுமையா இதை நீங்க பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க அல்லது நீங்க தூங்கிடுங்க. கரெக்டா 5 நிமிடங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். இன்னும் சொல்ல
சொல்ல போனால் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த டிராயிங்கை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரும். ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த டிராயிங்கை நீங்க பார்க்கணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க அல்லது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது 7 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும். ஆனால் தினமும் நீங்க வரையணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு நாள் நீங்க வரைஞ்சு வச்சாலே போதும். அதையே தினமும் நீங்க பார்த்துட்டு வாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்ததற்கு பிறகும் அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைக்கிறவங்க அதை நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்ததற்கு பிறகுதாங்க இதை நீங்க எரிக்கணும். பேப்பர்ல வரைகிறவங்க அதை நீங்க மடிச்சு வைக்க கூடாதுங்க. நீட்டா அப்படியே வைங்க. பேப்பர்ல வரைகிறவங்க ஒரு நோட் புக்குள்ள அல்லது சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. வேறு யாரும் அதை பார்க்காத மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.